அமெரிக்கா என்ன செஞ்சாங்க? USS Ford ஏர்கிராஃப்ட் கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் அப்படிங்கிறத யூரோப்ல இருந்து நேரா மிடில் ஈஸ்ட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அப்படின்னா மூணாவது ஏர்கிராஃப்ட் கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் அப்படிங்கிற கப்பல் அப்படிங்கிறது இப்போ இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா அமெரிக்காவால் களமிறக்கப்பட்டிருக்கிறது. 3 அமெரிக்க கப்பல் அப்படின்னா ஒரு பிரிட்டிஷ் கப்பலும் இப்போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கி இருப்பதாகவும் இந்த அலைட் குரூப்பினுடைய ஃபயர் பவர் அப்படிங்கிறது நம்ம நினைச்சு பார்க்கிறத விட கூடுதலாக இருக்கும் அப்படின்னு தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஈரானை அடிக்கிறதுக்கு 3 ஸ்ட்ரைக் குரூப்பு கப்பல், அது ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ், ஒரு பிரிட்டிஷனுடைய கப்பல், அடுத்ததாக 30 விமானங்கள், அந்த 30 விமானங்கள் டேங்கர் விமானங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது இல்லாமல் டெய்லி ஒரு 50 விமானங்கள் வழியாக இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், அவங்களுடைய இஸ்ரேல் ஏர்ஃபோர்ஸை பயன்படுத்துகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல நாடுகள் நாங்களும் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி வாண்டடாக இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஈரானை இஸ்ரேல் முழுமையாக தாக்கி அழிக்கும் போது மட்டும்தான் நமக்கு தெரியும் யார் யார் எப்படியான உதவிகளை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ செய்கிற எல்லா தாக்குதலும் தன்னிச்சையாக இஸ்ரேல் செய்வதாக மட்டும்தான் வெளி உலகத்துக்கு காண்பிக்கப்படும். ஏன்னா இந்த யுத்தத்தில் வேற எந்த நாடும் நாங்கள் நேரடியாக ஈரானுக்கு எதிராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னது கிடையாது. அமெரிக்கா மட்டும் சொல்கிறாங்க கண்டிப்பாக ஈரானுக்கு எதிரான தாக்குதலில் அமெரிக்கா குதிப்பாங்க அப்படின்னு சொல்லி. பட் நான் சொன்ன மாதிரி செனட்டர் குரூப் சார்பாக இப்போ அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் அங்கே சிக்கல் வந்திருப்பதுனால எப்படி அமெரிக்கா இதில் நேரடியாக இஸ்ரேலுக்கு உதவ போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வி தான்.